ரயிலின் ஏசி கோச்சில் ஒரு பெண் கெட்டில் வைத்து நூடுல்ஸ் சமைத்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ரயில் பயணத்தின் போது பயணிகள் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்கள் எவை எவை என்பது குறித்து விரிவாக பார்ப்போம். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் பல கோடி பயணங்கள் ரயில்ல தான் மேற்கொள்ளப்படுது. தினம் தினம் கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் ரயில்ல பயணிக்கிறதா தரவுகள் சொல்லுது. பண்டிகை காலங்களில் இது 3 கோடியா அதிகரிக்கும். தினசரி சராசரியா 13,000த்திற்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில் மற்றும் 8,000த்திற்கும் மேற்பட்ட சரக்கு ரயில்கள் இயக்கப்படுதாம். ஆக பேருந்தை போலவே ரயிலும் கூட அத்தியாவசிய போக்குவரத்து தான். நீண்ட நேர பயணம், உணவு வசதி, படுக்கை, கழிவறை வசதிகள், கட்டணமும் குறைவு அப்படிங்கிறதால பெரும்பாலான மக்கள் பாதுகாப்பான பயணத்தை கருதி தேர்ந்தெடுக்கக்கூடிய முதல் விருப்பமாகவும் ரயில் இருக்கு. 2000 பேர் வரைக்கும் ஒரு ரயில்ல பயணிக்கலாம் அப்படிங்கிறப்போ பாதுகாப்பு எந்த அளவு முக்கியம். அத்தனை உயிர்கள் உள்ளுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற பொறுப்பு அதுல பயணிக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கணும். ஆனா இதை உணராம ரயில்வே எவ்வளவோ அறிவுறுத்தினாலும் கூட சிலர் அசால்ட்டா அறியாமையினால ரயில்ல சமைக்கிறது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறது இன்னமும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி ஒரு சம்பவம் தான் இப்ப இந்தியா முழுக்க பேசு பொருளா இருக்கு. மகாராஷ்டிராவை சேர்ந்த அந்த பெண் ரயில்ல லேப்டாப் போன்ற குறைந்த வோல்டேஜ் சாதனங்களை சார்ஜ் போடுறதுக்காக வழங்கப்படக்கூடிய மின் இணைப்பை பயன்படுத்தி டீ போடக்கூடிய கெட்டில வச்சு சாவகாசமா நூடுல்ஸ் சமைச்சிருக்காங்க. அதோட எங்க வேணும்னாலும் நீங்க கிச்சனை செட் பண்ணிக்கலாம், 15 பேருக்கு இதுல தான் டீ போடுறேன் அப்படின்னுலாம் அந்த பெண் சொல்றாங்க. முதல்ல அந்த காட்சிகளை பார்த்துருவோம். ट्रेन मध्ये बी काय चालू केलंय, मी मॅगी बनवायचं, मला वाटतं आलू पराठा, पनीर पराठा, चाउमीन, नूडल्स, मॅगी बनवायला चालू केलं. निवड साहेबांना रेडीमेड नाश्ता आणला आणि बघा आता इथे मॅगी, पनीर पराठे, चहा, त्याच्यातून आता मॅगी, त्यांना रेडीमेड नाश्ता. आधी किती जणांचा चहा झाला? 10-12 जणांचा, 15 जणांचा चहा याच्यावरच बोंबलला.